பல எதிர்ப்பு இல்லை, நான் எதிர்த்தேன். அதுக்கு எனக்கு அதே மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்தாங்க. இந்த வாட்டியும் எதிர்க்கிறோம். இப்ப நம்ம உங்களுக்கு ஒண்ணு கேட்கிறோம், நீங்க கார் பந்தயங்கிறது அவ்வளவு அவசியமா? சதுரங்க விளையாட்டு போட்டி நடத்தினீங்க, அதனால என்ன நடந்திருக்கு? விளையாட்டு போட்டிகள் சரி, நீங்க இப்ப நம்ம சிற்றூர்கள் இருக்கிற நம்ம பிள்ளைகள் நல்ல உணவு, ஊட்டமான உணவு இல்ல, விளையாடுறதுக்கு பயிற்சிக்கு திடல் இல்ல, அவங்களை தேர்வு செய்து அந்த ஆற்றலாளர்களை கொண்டு வந்து அவர்களை படிக்க வச்சு அவர்களுக்கு உரிய உணவு கொடுத்து நல்ல பயிற்சியாளர்கிட்ட சேர்த்து விட்டு தனித்திறன் ஆற்றலோ அதை கூட்டு விளையாட்டுகளோ குழு விளையாட்டோ அதில் ஈடுபடுத்தி கொண்டு வர்றது சரி. அதை விட்டுட்டு இப்ப இந்த கார் ரேஸ்ல கார் ஓட்ட போறதுல இந்த நம்மள யாராவது இருக்கல? நமக்கு இல்ல. இந்த சதுரங்க விளையாட்டு பாத்தீங்க நீங்க, அதனால என்ன நடந்திருக்கு? அதுக்கு எவ்வளவு செலவு? இப்ப இந்த கார் பந்தயம் வந்து பாத்தீங்கன்னா, கார் பந்தயம் நடத்துறதுக்குன்னு சோழாவரத்துல ஒரு ரேஸ் கோர்ஸ் இருக்கு, ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கு, அங்க நடத்தலாம். மிக முக்கியமான சாலையில மக்கள் அதிகமா பயன்படுத்துற ஒரு சாலையில போய் அதுக்கு தடுப்பு சோப்பால் அதுக்கு கட்டி கம்பியில போட்டு கட்டி அதுக்கு பல கோடிகளை செலவு பண்ணி நடத்துறது. நீங்க இவ்வளவு செலவு பண்ணி நடத்துறீங்க, அதை ஒட்டி ஒட்டி இருக்கிற குடிசைகளை நீங்க பாத்திருக்கீங்களா? அந்த குடிசையில வாழ்ற மக்களுக்கான அடிப்படை தேவை இருக்கா? அந்த குடிசைகளை ஒரு தரமான வீடா கட்டி கொடுக்க மாற்றி ஏதாவது திட்டம் இருக்கா? அதை விட்டுட்டு 50-60 கோடி செலவழிச்சு நான் பந்தயம் வைக்கிறேன், அது தெரியுது மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறுன்னு. அவ்வளவு அவசியமா அந்த கார் பந்தத்தை நடத்த வேண்டிய தேவை என்ன வருது? இது யாருடைய விருப்பம்? உங்களுக்கு பதவி பணம் அதுல நீங்க பொழுதுபோக்கணும்னா அந்த பக்கம் போய் ஓட்டுங்க. மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்துகிற பொது சாலைகள், அதுலயும் உங்களுக்கு தெரியும், அங்கதான் தலைமைச் செயலகம் இருக்கு, பெரிய அரசு மருத்துவமனை இருக்கு, அந்த சாலையில போய் ஓட்டணுங்கிறது என்ன எப்படி இருக்கு?